சென்னை சைதாப்பேட்டையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன், இன்னைக்கு மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது சைதாப்பேட்டையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? கள தகவல்கள் என்ன? அகிலா வணக்கம். அதாவது திமுக சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி நேற்று அறிவித்திருந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது திமுகவை பொறுத்தவரை ஆளுநருக்கு எதிராகவே இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு பல்வேறு இன்னல்களை கொடுத்து வருகிறார். அதே போல ஆளுநரை வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது திமுக சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் கூட தேசிய கீதத்தை முதலில் இசைக்க வேண்டும் என்று ஆளுநர் தெரிவித்ததாகவும் அதற்கு அவர்கள் இசைக்கவில்லை என்று கூறி ஆளுநர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனை அடுத்து நேற்று இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டது. தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி கருணாநிதி, அதே போல தயநிதி மாறன், திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் இந்த சைதாப்பேட்டையில் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தற்போது நடத்தி வருகிறார்கள். அதே போல ஆளுநர் தமிழகத்திற்கு தமிழ்நாடு அரசு இயற்றக்கூடிய பல்வேறு சட்டங்களுக்கும் ஒப்புதல் தரவில்லை. அதே போல தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் வஞ்சித்து வருகிறார். சட்டமன்ற மாண்புகளை பின்பற்றுவதில்லை. ஏதேனும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சனைகளை செய்து வருகிறார் போன்ற பல்வேறு விடயங்களை வைத்து இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்களது முக்கிய கோரிக்கையாக ஆளுநர் இங்கிருந்து வெளியேற வேண்டும், ஆளுநர் தமிழகத்திற்கு வேண்டாம் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். கள்ள உறவு கூட்டணியை பிஜேபி அதிமுக கள்ள உறவு கூட்டணியை காப்பாற்றாதே செய்யாதே